சார் நான் சொல்லுங்கள், மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கு? நெல்லூர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். நாங்களுமே கன காலத்துக்கு பிறகு வந்திருக்கோம். செல்ஃபோன் போய் வேனில் போட்டு போவோம், சரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஐயா வயசான ஐயா அங்கே இருந்தால் அவர் சொல்கிறார், தம்பி இது யாழ்ப்பாணம், அதான் நீங்கள் எந்த பொருளை எந்த இடத்துல விட்டுட்டு போகிறீங்களோ. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த 1ஆம் குரூப் தரோம் அல்லது 2ஆம் குரூப் தரோம் கம்யூனிகேஷனில் போய் ஃபோன் பண்ணுறேன். கேட்டோம் ஃபஸ்ட்டு இருந்துருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எங்கே வச்சுங்க, அங்கே இந்த இடத்துல வச்சு தான் ஃபோன் பண்ணணும், அங்கே தான் இருக்குது பாருங்கள். ரைட்டு, கிளம்பு. மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து யாழ்ப்பாணம் வந்தால் நல்லூர் ஆலயத்துக்கு எல்லாருமே கட்டலாம். அடுத்த மாதம் திருவிழாவுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கு, பெயிண்ட் எல்லாம் அடித்து. எனக்கு சிங்கள மக்கள் இதில் நிற்கிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. மனசில் இருக்க அந்த திருப்தி வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. சரி, நானும் நினைச்சேன் நாங்கள் வர நேரம் க்ளோஸ் ஆகிருக்குமெண்டு. கோயில் பிரசாதம் தேங்காயா அருமையாக இருக்கா, பார்க்க சூப்பராக இருக்கும். இல்லை அந்த கோபுரம் எல்லாம் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்த மாதம் சரி சொக்கன கடைக்கு வாரம். நானும் கன காலத்துக்கு பிறகு வாரேன். இப்படி தான் வந்து கடை இருக்குது. முதல் பார்த்தாக்கள் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். தெரியல 5000 வச்சு என்ன செய்யறேன்னு தெரியலையா? 100 ஒரு நாள் 3 நேரம் மடிவா 3 பேரும் சாப்பிட 5000 காணாது. கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம். மார்க்கெட் பார்த்தீங்களா, பனங்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ இருக்காண்டு. இல்லை அந்த காலத்தில் வந்து இதில் உள்ளே சொருகி இருப்பாங்க, சிரட்டிக்கு உள்ளே சொருகி இருப்பாங்க. இதுதான் யாழ்ப்பாணத்து கல். சரியா, உங்களோட மனசி தான் பார்க்கணும். வேற எங்க கல் குடிக்கிறார் விட வேட்டா, அதான் சொல்லி கொடுக்கணும். அதான் இவர் அட்டகாதம், பயங்கர அட்டகாதம். எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து ரயில் ஏறோடும். அதுக்கு முதல் கடைசியாக யாழ்ப்பாணத்து புட்டு என்ன மாதிரி இருக்கு புட்டு. அவையிலேயே ஆடின வேண்டு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இல்லை 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 இல்லை. வணக்கம் எல்லாருக்கும். புத்துணர்ச்சியுடன் யாழ்ப்பாணத்தில் காலை பொழுது தொடங்குது. எனக்கு மட்டுமில்லை, அன்னையாக்களுக்கு தான். நேற்று வந்து சரியாக காலேஜ் போய் அதோட ராசாத்தி மக்கர் கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்க. சரி, இப்போ காலையில் விடிய நாங்கள் எழும்பி வெளிக்கிட்டுட்டோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயங்களை சுற்றி பார்க்குறது. நானும் நாளைக்கு பிறகு சுற்றி பார்க்குறேன். ஐயா எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நீங்களாம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் டைம் வர. நீங்கள் வீட்டில் சொல்லி வந்த மாதிரி கேரளா மாதிரி இருக்கா? கேரளா மாதிரியே இருக்கா? மற்றது எல்லாருமே வந்து அந்த ஹெல்மெட் போடுறேன்ன்றதை வந்து மெயினாக சொல்லியிருந்தவ, சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தவ. இதான் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். பாருங்க, உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்றோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் போய் கொண்டிருக்கிறோம். சார் நான் சொல்லுங்கள், மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கு? எனக்கு கட்டிடங்கள் எழும்பி இருக்கு. அந்த டைத்தில் வந்து நம்ம நான் தனியாக வந்து ஒவ்வொரு வீட்டில் அப்படியே போயிட்டு வந்திருக்கேன், தனியாக நடந்து போயிட்டு வந்திருக்கேன். அந்த டைத்தில் வந்து எல்லாரும் தூக்கிட்டு இருப்பாங்க. காலையில் நான் நேரத்தில் எழுப்பிட்டு வீதிகளில் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். திரும்பி கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் இப்போ வந்து எங்கே போனாலும் எப்படி வர்றது தெரியாமல் இருக்கு. அந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட், சந்தோஷம். நல்ல வகையான மாற்றமா இல்லாட்டி? ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரோடு வந்து நல்லா சுத்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி அதே சுத்தத்தை வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி வீடியோத்தில் எப்படி சுத்தத்தை பார்க்க முடியாது. அதான் இந்தியாவில் அப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதான் யதார்த்தம். வேறு என்ன? அதுதான் நான் வந்து அப்போ வந்து சாதாரணமாக நான் போன வீதியெல்லாம் பார்க்கும்போது என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ரைட். இப்போ நாங்கள் போகிற வீதி எது தெரியுமா? தெரியல. அதுதான் நான் போர்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு போர்டில் தெரியுமா கண்டுபிடிக்க. இது டெம்பிள் ரோட், நல்லூர் கோயில் வீதி. இந்த இதில் கோபுரம் கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சுற்றி 4 பக்கம் வந்து கோபுரம் கட்டியிருக்கோம். அதோட நல்லூர் ஆலய திருவிழா அடுத்த மாதம் நடைபெறுது. இப்போ ஃபஸ்ட்டாக யாழ்ப்பாணம் வந்த உடனே கோயிலுக்கு தான் போகணும்ன்றவர். அப்போ முதலாவதாக நல்லூர் முருகன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம்.
ஐயா பார்த்தோன்னு வாங்க என்ன ஐயா நல்லூர் தானே அந்த தெரியுது கோபுரம் தெரியுது பாருங்க அந்த கப்பல் இருக்க ஒரு அது தான் அது. கப்பல்ல வேறு இல்ல இல்ல தெரிஞ்சது வேற அது வேற அது நல்லீஸ்வரம் இப்போ தெரியுது நல்லூர் நல்லூர் நல்லை கந்த இந்த திருவிழா அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறான் அதான். மிக சிறப்பாக நடக்கும் வாங்க கட்ட ஒரே வந்திருக்கேன் ஆனால் திருவிழா முடிகிற வரைக்கும் நான் இருந்ததில்லை காலையில் ஒரு அவசர வேலை காரணமாக உடனே கிளம்பி போயிட்டேன் திருவிழாக்கான வேலைகள் ஆரம்பமாயிருக்கு வேலைகள் நடந்து நெல்லூர் ஆலயத்துக்கு வந்துட்டோம் நாங்களுமே கண்ண காலத்துக்கு பிறகு வந்திருக்கோம் ரைட் அண்ணா அதான் அதால வாசல் அப்போ கடைசியாக வந்தீங்க நான் முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் சொல்ல முடியாது. சரியாக சொல்ல போனால் ம் 2000 சரி வாங்க நடந்து போ இல்லை 2000 26 வருஷம் 26 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் நல்லூருக்கு வரேன் அப்படின்ற எந்தில் பெரிய மாற்றமாக இருக்கு பாருங்க 26 வருஷம் நம்ம யாழ்ப்பாணத்துக்கு முதல்ல வரும்போது ம் யாழ்ப்பாணத்தில் வந்தோடனே தரிசித்தது நல்லூர் அண்ணன் ஓ அப்போ வந்து செருப்பு வந்து அந்த இடத்துல போடுவோம் அந்த கோயில் சைடில் எங்கே ஓகே அப்போ நான் என்ன சொன்னேன் நாங்கள் வேனில் வந்திருந்தோம். அப்போ வாசன் அவர் தான் டிரைவர் வந்திருந்தார், கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் தான் டிரைவர் இல்லை, அவர் நண்பர் அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் சொன்னார். அப்போ நான் எல்லோரும் அங்கே செருப்பு கழட்டி போடும்போது நான் சொன்னேன் எல்லாம் செருப்பு கொண்டு போய் வேனில் போட்டு போவோம், வேறு சரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு வயசான ஐயா அங்கே இருந்தால் அவர் சொல்கிறார், தம்பி இது யாழ்ப்பாணம், நீங்கள் எந்த பொருளை எந்த இடத்துல விட்டுட்டு போகிறீங்களோ அப்படி வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது நடந்து ஒரு மணி நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ வந்து இங்கே வந்து இப்போ இருந்த மாதிரி செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லை, கம்யூனிகேஷன் நிறையா இருந்தது. ஓகே ஓகே கம்யூனிகேஷன் ஏதாவது ஃபோன் பண்ணணும்னா கம்யூனிகேஷனில் போய் தான் பண்ணணும். இங்கே எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த 1ஆம் குரூப் தர அல்லது 2ஆம் குரூப் தர கம்யூனிகேஷனில் போய் ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த சின்ன பூத் மாதிரி இருக்கும், அதை வச்சு பர்ஸெல்லாம் வச்சுட்டு, அப்போ வந்து ஃபோன் கிடையாது தானே, டைரியில் தான் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கோம். ஃபோன்லேருந்து அந்த சின்ன டைரி எடுத்துகிட்டு நம்பரெல்லாம் எடுத்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ நான் அந்த பர்சன் வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அந்த கிடந்த வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து பர்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு வந்து இங்கே அந்த கடை அவர் வச்சுருக்க கேட்டோம், என் பர்ஸ் வந்துருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எங்கே வச்சுங்கிட்டு, அங்கே இந்த இடத்துல வச்சு தான் ஃபோன் பண்ணணும், அங்கே தான் இருக்குது காரணம் கிடந்தா அங்கே தான் அந்த ஐயா சொன்னதும். அப்போ அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ஒரு கோயின்சிடென்ட் நடந்தது. சந்தோஷம். இப்படியான நிகழ்வுகள் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து யாழ்ப்பாணம் வந்த நல்லூர் ஆலயத்துக்கு எல்லாருமே கட்டாயம் வருவினோம். ஒரு யாழ்ப்பாணத்தின் அடையாளமே வந்து நல்லூர் ஆலயம் வந்து மாறிட்டு எல்லாம் அடுத்த மாதம் திருவிழாவுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கு. பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்ல கால நடை வந்து திறந்துருக்கு, பூட்டையில் உள்ள போயினோம். நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அலங்காரா நல்லூரா கணக்கு சிங்கள மக்கள் இதில் நிற்கிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாருமே யாழ்ப்பாணம் வர எல்லாருமே கட்டாயம் நல்லூருக்கு வருவாங்க. என்ன சொல்கிறேன், அந்த ஒரு அந்த மாசில் இருக்க அந்த திருப்தி வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. சரி, நானும் நினைச்சேன் நாங்கள் வர நேரம் க்ளோஸ் ஆகிருக்குமாண்டு, திறந்துருக்கு. நல்ல காலம் உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு. அப்படியா? அப்படிதான். இன்னும் காலைல கோயிலுக்கு போகணும். நேற்று ஒரு நாள் கால் நெத்தியில் எதுவும் பூசாமல் மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்தது. இதில் எடுத்தாங்க, கொண்டே பூசுவோம் தருவாங்க, அள்ளி வச்சுட்டீங்க. ஊருக்கெல்லாம் கொண்டு வருவதுக்கு எடுத்தாச்சு. கோயில் பிரசாதம் தேங்காய
காலையிலையும் சாப்பிடல சரியா தாங்க. இல்லை பிரசாதம் அதான் அதான் இதை சாப்பிட்டு பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரு அரை மணி அளவில் 20 நிமிஷத்தில் கோயில் பூட்டிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டோம். என்ன வேறு இருக்கு இங்கே வாங்க, நீங்கள் தான் சொல்லணும். அருமையாக இருக்குண்ணா, அருமையாக இருக்கா, பார்க்க சூப்பராக இருக்கும். மேலே இல்லை அந்த கோபுரம் எல்லாம் இப்போ தான் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்த மாதம் கோயில் என்றபடியாக அது முடிய நல்லா பார்க்க உள்ள பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ரைட் ரைட். தமிழ்நாட்டில் எவ்வளோ கோயில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கோயில் நான் இதுதான் கந்தனுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் இது. கோயிலுக்கு இருக்கும், நம்ம வனத்திற்கு முருகன் கோயில், மீனாட்சி கோயில். மற்றது என்ன ஒரு விஷயம் சொல்லணும், அந்த இந்தியாவில் நான் அந்த முருகன் கோயிலில் அந்த கந்தன் சிலை பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இல்லை. எங்களோட ஊரில் இருக்கிற அந்த கந்தன் சிலை ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கு, ஒரு இது ஒன்று இருக்கு. இது சிலை சரி, அந்த ஓவியங்கள் சரி, எல்லாத்துலேயும் அந்த ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கும். ஆனால் உங்களோட ஊரில் அப்படி எனக்கு தெரியல. ஆனாலும் இங்கே வந்து அந்த பெயிண்டிங், அந்த அலங்காரம், அந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு அந்த அமைப்பே வந்து வித்தியாசம், அமைப்பே ஒரு மாதிரி இருக்கு. இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் வைக்காமல் இருப்பாங்க. இந்த ஒரு கல்லுக்கும் ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு நம்மளே இருக்கு, கோயிலுக்கு பக்கம் வரணும் அப்படின்னு ஒரு இருக்கிற மனசில் போகணுமே, கோயிலுக்கு உட்காரணுமே அப்படின்னு ஒரு இதாக இருக்கு. அவ்வளோ தெளிவாக இருக்குது கோயில் பார்க்க. சரி போ. நல்லா இருக்கு. காலையில் ஒரு டீ, அந்த பழக்கம் விடியல ஒரு டீ ஒன்று கொடுத்துடா. ஒரு நாளைக்கு நாங்கள் குடிக்கிறதே இல்லை. இன்றைக்கு அன்னைக்காக கட்டாயம் மாற்றணும்னு விடிய டீ ஒன்று போட்டு குடித்தது. இப்போ அடுத்த டீ ஒன்று அடித்தா தான் உற்சாகம் ஒன்று வேறு. நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து நேரத்துக்கு சாப்பிட்றோமா இல்லையோ, டீ வந்து ஒரு 5 டீ 6 டீ ஒரு நாளைக்கு குடிச்சே ஆகணும். அந்த மாதிரி இன்னும் தெரியல, அப்படி ஒரு பழக்கம். சரி பக்கத்துலேயே போ. அண்ணா வாங்க. அவர் என்ன அசையாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் இங்கே ஒன்று கல்யாணம் முடிச்சிடலாம் யோசிக்கிறீங்களா? அடுத்த மாதம் திருவிழா நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், நாங்கள் போடுவோம், வீடியோவில் பாருங்கள். திருவிழா பாருங்கள், திருவிழா தான் அருமையாக இருக்கும். அது சொல்லல நமக்கு வந்து எப்போ கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல திருவிழா பார்க்க. இந்த வருஷம் கொடுத்து வச்சிருக்கு, நீங்கள் எல்லாம் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தாலும் அது வர அவங்க அழைப்பு கிடைக்கணும். அழைப்பு வந்து நமக்கு கொடுக்கணும். அந்த கிடைச்சா மட்டும்தான், அந்த அனுகிரகம் கிடைச்சா மட்டும்தான். சரி, இப்போ நல்லூருக்கு வந்து நாங்கள் டீ குடிக்கணும் பண்ணுறவர் இங்கே கூடுதலாக எல்லா இடம் என்ன தெரிஞ்ச இடத்துல இந்த பவுடர்லாம் போடணும். ஆனால் சொக்கர் கடையில் வந்து பாலில் போடணும். இப்போ நாங்கள் பக்கத்துலேயே பழமையான சொக்கர் கடைக்கு போக போகிறோம். அது அந்த கடைக்கு, அது நல்லூர் பக்கத்துலான் இருக்கு. சரி, சொக்கன கடைக்கு வாரம், நானுங்க காலத்துக்கு பிறகு வாரேன். சொக்கர் உணவகம் வாங்க. வீடியோ போட்டாரு பார்த்தேன். ஆனால் அது பக்கத்தில் இந்த சொக்கர் கடை பக்கத்தில் ஒரு வயசான அம்மா அப்பாவுக்கு ஏதோ உதவி. ரைட் ரைட், இஞ்சால இருக்கு. இப்படி தான் வந்து கடை இருக்குது. முதல் பார்த்தாக்கள் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். அதோட என்ன மாற்றம் பண்ணால் வந்து முதல் வந்து சொக்கன் நினைப்பேன். இப்போ சொக்கன் இயலாத போல் இருக்குது. அதனால் சொக்கன் இடம் அவர் தான் வந்து கடையை பார்த்துட்டு இருக்கேன். சொக்கனை எப்படி செய்வாரோ அதே மாதிரி தனியாக காசு எடுக்கிறதும் அவர் தான், டீ போடுறதும் அவர் தான், பாசல் எடுத்து கொடுக்குறதும் அவர் தான், சகல விஷயங்களும் வந்து அவர் தான் செய்து கொண்டிருக்கேன். மணியாக இருக்குது அப்படின்னு பதக்கு. நாங்கள் யாழ்ப்பாண பிரதான டவுனுக்கு வந்துருக்கிறோம். இதான் எங்கள்ட டவுனையும் அப்படியே சுற்றி காட்டிட்டு போவோம். என்ன ரைட், அது சொன்னீங்க அந்த பிரச்சனை உண்டு. இதை விட டிராஃபிக்காக இருக்கும். எங்க நீங்கள் இன்றைக்கு லட்சாதிபதி எவ்வளோ வச்சுக்கிறீங்க? 5000 இருக்கு. 5000 இருக்கு. 5000 என்ன செய்யலாம் சொல்றாரு. 5000 என்ன செய்யணும் தெரியல. இதில் 5000 வச்சு என்ன செய்யறேன்னு தெரியலையா? 100 ரூபாய்க்கு ஒரு நாள் 3 நேரம் மடிவா 3 பேரும் சாப்பிட 5000 காணாது. மதிய சாப்பாடுக்கு போனோம்டா 3000 போயிடும். 3000 இரவு சாப்பாடு சாப்பிட. சரி வாங்க. ஒன்றும் இல்லை அங்கே வந்து 2000 ரூபாய் தாளே நிப்பாட்டிட்டாங்க. கூடுதலாக இந்தியாவில் 500 ரூபாய் தாள் வந்து தான் பெருசு கிடக்கு. சரி, நீங்களும் கனகாலத்துக்கு அப்புறம் ஊரை பார்க்குறாக்கள் யாழ்ப்பாண டவுனை பார்த்துட்டு வாங்க. கஸ்தூரியார் வீதி.
சேவை பண்ணலாம். யாழ்ப்பாணத்தில் எல்லா பொருளும் கொஞ்சம் விலை கூட. ஏன்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரணுமெண்டு எல்லாமே விலை கூட. கேஸ் கூட இங்கே யாழ்ப்பாணத்துலாம் விலை கூட. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறாக்கு அண்ணா திடீர்னு முடிவுகளை எடுக்கிறார். நாளை போவோம்ன்றது சரி இன்றைக்கு டிக்கெட்டை போடுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ லக்கியாக டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. டிக்கெட் போட்டாச்சு. எவ்வளோ வந்து 2800 பெர் பர்சன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 2800 டிக்கெட் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. 4 சீட் தான் வந்து இருந்திருக்கு. நாங்கள் ஒரு அரை மதியம் லேட்டாக வந்திருந்தாலும் சில வேலை அதுவுமே வந்து புக்கிங்கில் போயிருக்கோம். பஸ்ஸில் போகிறோம்டா கொஞ்சம் கூட வரும். பஸ்ஸை விட ரயில்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கு. பாதுகாப்பான விஷயம் கூட. அண்ணா கூடுதலாக இந்த ரயில் பயணத்தை தான் இது செய்வேன். அங்கேயும் கூடுதலாக ரயில்லாம் போவேன். இப்போ எங்கே போவோம்? டவுன் பார்த்துட்டீங்க? டவுன் என்ன மாதிரி இருந்தா? சூப்பராக இருந்தா? என்ன நீங்கள் 2-3 நாள் நிற்பீங்கன்னு பார்த்தேன். அவ்வளோ இன்னும் பார்க்க வேண்டிய இடம் ஜாஸ்தி இருக்கலாம். ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்ல. யாழ்ப்பாணம் கல்லு குடிக்கிறீங்களா? குடிச்சிடலாம். பார்த்தீங்களா ஆள்றது எல்லாத்துக்கும் தேவை. அண்ணா வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வேண்டும் கொண்டு சொன்னார். இந்த பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பனங்காய் குட்டான், அதான் போய் கொண்டிருக்கோம். சரி, யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம். மார்க்கெட் பார்த்தீங்களா? பனங்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ இருக்குண்டு. நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த பழைய கணக்கு பொருட்கள் எடுக்கலாம். போன பொருட்கள் நம்மளுக்கு கொடுங்க. உங்களோட அந்த இதில் ஊற்றுவாங்க, சிரட்டையில் ஊற்றுவாங்க. இப்படி கரண்டி அங்கே இருக்கா? இது வந்து அந்த இதில் செதுக்கி இருக்கு பாருங்க. பனை சிரட்டை. அது இது சிரட்டை. இது இப்போ அந்த பனையின் இதுலேயே ஃபுல்லாக காம்பில் செதுக்கி இருக்கு. இது கரண்டி சாப்பாடு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் மெட்டல் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெட்டது கலர் அது இல்லை. அந்த காலத்தில் வந்து இதில் உள்ளே சொருகி இருப்பாங்க. சிரட்டைக்கு உள்ளே சொருகி இருப்பாங்க. நம்ம 2 உடம்பு சொருகி இருப்பாங்க. இல்லை பெருசுக்கு அப்படி சொருகிற மாதிரி தான் பெறுது. இது வந்து ஏன்னா கிண்டும் போது இது மெட்டல் உள்ளே போச்சு. அதான் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. பெரியதாக கடிச்சு சாப்பிடும். அதான் போய்க்கே கையில் வேண்டிட்டு கொண்டு போவோம். சரியா? அவள் தான் அந்த களத்தில் சொருவக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ நலங்கிடாண்ட நீ கண்ட மாதிரி இது எப்படி திருவாங்கன்னு கேட்குறியா? இது எப்படி இருந்து இது வேறு புது மாடலுக்கு வந்திருக்கு. முதல்ல இருந்து திருவுற மாதிரி இருக்குது. இது மேசையில் வச்சு இப்படி திருவுற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக வந்து மூங்கில். நான் வந்து சொன்னவர் டேஸ்ட் பண்ணணும்ட்டு ஒரு தவறணைக்கு கூட்டி வந்துருக்கிறோம். தவறணை வாசம் அடிக்குது. இதுதான் யாழ்ப்பாணத்து கல். சரியா? இந்த கேரளாவில் குடிச்சிருப்பீங்கல்ல, உங்களோட ஊரில் கல்லுக்கு தடை இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்தை கல்லை குடிச்சு பார்த்து என்ன மாதிரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆகும். இன்னொரு கப்பை உள்ளே போனால் சொல்லு. உள்ளே போன அப்புறம் தான் சொல்ல முடியும். நல்லா இருக்கா? பெருசாக நுரை இல்லை, புளிக்கிற நல்லா இருக்கு. நல்ல கல் போகும். சுண்ணாம்பு மாதிரி கீழே அடிஞ்ச மாதிரி. இங்கே அப்படி இல்லை. போத்தல் கல் இருக்கு, அதில் தான் அடிஞ்ச மாதிரி இருக்கு. இது ஃப்ரெஷ். இது வந்து ஃப்ரெஷ். விடிய ஒருக்கா வரும், மதியம் ஒருக்கா வரும். உங்களோட மனசு தான் பார்க்கணும். வேறங்க கல் குடிக்கிறார். கேரளாவுக்கு வந்துட்டு சொல்லிட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு இதெல்லாம் போட்டு கொடுக்குறது. இவர் மனசிட்ட சொல்லலாம் வந்துட்டார் யாழ்ப்பாணம் பாராண்டு விட வேண்டாம். அதான் சொல்லி கொடுக்கணும். அதான் இவர் அட்டகாசம், பயங்கர அட்டகாசம். அதுதான் இந்த நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கு இரவே போயினோம். கொழும்பு போயினோம். கொழும்புல அலுவலா போயினோம். திருநெல்வேலி, இந்தியா.
தின்னு இந்தியாவில் எப்படி கல் இருக்கா? இல்லை இந்தியாவில் தாடை கல் ராக்கையில் கல் இருக்கா? அவங்களுக்கு என்ன அந்த வேலை இல்லாட்டிக்கு அவங்களுக்கு என்னண்டு அந்த வருமானத்துக்கு என்ன செய்யலாம்? அதான் அந்த பதனி இறக்கலாம் கருப்பட்டி செய்யலாம் கல் இறக்கலாம் கல் இறக்கலாம் 5000 குடும்பம் சீவல் தொழிலாளி இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல 5 படி பகாரமா 5 லட்சத்துக்கிட்ட வருது. அந்த குடும்பத்துக்கு எல்லா மாவட்டங்களும் அவருக்கு என்ன கொடுப்பாரு? அரசாங்கத்துக்கு என்ன லாபம் சொன்னா அந்த தொழிலை அழிச்சிட்டேன்னா அவங்க அரசாங்கம் சாராயம் விற்கிறத சம்பாதிக்கலாம். அரசாங்கம் சாராயம் விற்கிறது வந்து தடை கிடையாது. அரசாங்கம் விற்கிறது அது தடை கிடையாது. ஆனால் சரியான ஒரு பாமர மக்கள் வந்து அவங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கல் அரைக்க பதனி அரைக்க அவங்க வாழ்கிறாங்க. அது ஒரு மரத்தில் ஏறி இறங்குறது அது அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். சரியா? அப்படியோ வீட்டை போயிட்டு இப்போ நாங்கள் இரவு நேரம் வந்து இங்கே பண்ணை கடற்கரைக்கு வந்துருக்கிறோம். நல்லா இருக்கு இங்கே நானே காலத்துக்கு பிறகு வந்துருக்கிறேன். நல்ல நீட்டாக சிறப்பாக செய்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதில் என்னென்னா வந்து எங்களுடைய அண்ணையை வந்து இந்த கேமில் வந்து இழுத்து விட போகிறோம். ஆளுக்கு தெரியாது என்ன சம்பவம். போமா ஐயா? ரெடியா? தயாரா? எக்ஸசைஸ் செய்யணும், வார்ம் அப் எல்லாம் செய்யணும். கீழே இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பாருப்பா அக்காக்கு சாமி வந்துட்டான்னு கேக்குறீங்க. நீங்க உங்களோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம். சரியா? சரி, என்ன இப்ப அவையிலேயே ஆடினவேண்டு நீங்க கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க. ஆளை ஏற்றியாச்சு. விட்டுட்டு போயிடுவோம். சரியா? நாங்க அப்படியே போட்டுட்டு விட்டுட்டு போயிடுவோம். காசை கொடுத்துட்டு வாங்க. ஆடுது என்ன கொஞ்சம் இது இல்லாதான் இருக்கேன். போடவே இல்லைண்ணா. இல்ல 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 போட்டுடு இல்ல இல்ல போட்டுடு. என்ன போட வச்சுக்கு வந்துட்டீங்க? என்ன சரி, இதெல்லாம் வந்து முதல் இல்லை இங்கே பண்ணையில், இப்போ தான் கொண்டு வைக்கணும். எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து ரயில் ஏறணும். அதுக்கு முதல் கடைசியாக யாழ்ப்பாணத்து புட்டு என்ன மாதிரி இருக்கு? புட்டு சூப்பராக இருக்கா? கேரளா புட்டை விட சூப்பராக இருக்கா? அதை விட சூப்பராக இருக்க ஓடும். என்ன தினமா இருக்கா? சாப்பாடு அடுத்த முறை வாங்க கேட்டேன். கண்டிப்பாக யாழ்ப்பாணத்தை புட்டு சாப்பிடணும் ஆசை நிறைவேற்று. பிறகு கண்ணால் ஆசை யாழ்ப்பாணத்தை கல்ல குடிச்சிட்டேன்.